திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் இந்தியா முழுக்க பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆச்சு. மிக பெரும் அளவில் சர்ச்சையாகி நீதிமன்றத்தில் போய் நின்று எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்ற அளவுக்குலாம் தீர்ப்புலாம் பார்த்துருக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராம ரவிக்குமார். இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம் ராம ரவிக்குமார் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பி போய் பிரச்சனை பெருசாச்சு. அப்புறம் அப்துல் சமதுன்னு சொல்லக்கூடிய மணப்பாறை எம்எல்ஏ, அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர், இவங்க வக்ஃபுல எல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்க. மேல போய் பார்த்தாங்க. அங்க நான் கழுதான் தீப தூண் இல்ல, அது வந்து சர்வே கல் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆமா, சர்வே கல் ஆராய்ச்சியாளர் அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல, அவங்க எத்தனை கல்ல ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, எத்தனை மலையில போய் சர்வே கல்லா பார்த்து. உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க அக்கா கனிமொழி சர்வே கல் ஆராய்ச்சியாளர் சார். ஆனா சேகர்பாபு அமைச்சர், இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், கோயில் நிர்வாகக்கும் தர்காவுக்கும் பிரச்சனையும் இல்லை சார், அவ்வளவு சீக்கிரம் தீபம் ஏற்ற விட்டுருவோமா நாங்க, சிறுபான்மை பாய்மார் கோச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சார். இதுல ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் நீதியரசருக்கு எதிராக இந்த புள்ளி வச்ச கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்கள் தனிப்பட்ட முறையில சமூக ரீதியாக பேசி அவரை அவமானப்படுத்தி கையெழுத்து வாங்கி பாராளுமன்றம் வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி போனையில இந்த இருநபர் அமர்வு தனி நீதியரசருடைய உத்தரவை சரின்னு சொல்லிருச்சுல, இந்த ரெண்டு நீதிபதிக்கு எதிராக போவீங்களா? நீங்க என்ன பிரச்சனை எங்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் இல்ல, அது காலங்காலமா அங்க வந்து நல்லா தான் இருக்கிற அவங்களே சொல்றாங்க. ஆமா அப்படின்லாம் சொல்றீங்க. யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணது? அரசா? அரசு தான் பண்ணுச்சு. நீ 144 போடுறதுக்கு அவசியம் இல்ல. பக்தர்கள் மலையில தீபம் ஏத்தியாச்சுன்னா அரோவரா கோஷம் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட போறான். தேவையில்லாம இந்த அரசு வந்து ஒரு நோக்கத்தோடவே கார்னர் பண்றதான்னு தோணுது சார். இல்ல 400 கோயில்களுக்கு மேல, 4000 கோயில் 400 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு பண்ண அரசு திமுக. கட்டுக்கட்டா உடம்பு வச்சு அப்படி இப்படி ஜிம்பாடி போடுவான். போயிடுற 100 வருடம் கழித்து வரப்போகிற நமக்கு தெரியவா போகிறது, இது வைத்த உடம்பா வரைந்த உடம்பான்னு சொல்லி. தேவச ஒரு அரசு பணத்துல கொடுக்காம எங்க பணத்துல, மக்களோட இந்து மக்களோட பணத்துல இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கடுமையான ஒரு அறிக்கை. அண்ணாதுரைக்கு நினைவு நாள்ல சோறு போடுறது நான் எதிர்க்கிறேன். தேவசத்துக்கு சோறு போட்டுக்கோங்க, நல்லா போடுங்க, வட பாயசத்தோடு போடுங்க, அறிவாளத்துல போடுங்க. இருக்கின்ற தலைவனுக்கு இருக்கும் போது அவனுக்கு உழ வைப்பிய, கொலப்பட உழ வைப்பிய, செத்த பிறகு செல வைப்பிய. இதுதான் உங்க திராவிட மாடல். அந்த பரிமளம் என்கின்ற ஒரு மனிதன் மரணித்து போவதற்கு திமுக அதாவது அவனை காப்பாத்திருக்க. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்து தமிழர் கட்சி தம்பி ராம ரவிக்குமார் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் இந்தியா முழுக்க பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போதுலேருந்து உங்களை நான் சந்திக்கணும், பேசணும்னு இருந்தேன். மிக பெரும் அளவில் சர்ச்சையாகி நீதிமன்றத்தில் போய் நின்று எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்ற அளவுக்குலாம் தீர்ப்புலாம் பார்த்துருக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராம ரவிக்குமார். இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம் ராம ரவிக்குமார் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இல்லை, நீங்கள் சிக்கல்லையும் முருகர் தான் இருக்கார். சிக்கல் சிங்காரவேலர். ஆமாம், நான் திருப்பரங்குன்றத்துல முருகர் தான் இருக்கிறார். அதனால அந்த சிக்கல் சிங்கார பெருமானுடைய பேரர்களோடு திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய தீரா பிரச்சனையை ஒரு தீர வைத்து இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு நான் ஒரு கருவியா செயல்பட்டுருக்கேங்கிறத நம்ம பெருமைப்படுறேன். நான் ஒன்றும் சிக்கல்லாம் கிடையாது, நான் சிக்கல் தான் முருகனாவை பார்த்தோம்னா. ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு சிக்கலுக்கு காரணமே தமிழ்நாடு அரசுங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியாக முன்வைக்கிறேன். இந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி 1997 கொடுத்த உத்தரவு, மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்கின்ற அந்த கட்டிடத்திலிருந்து 15 மீட்டர் தள்ளி மலையில எங்க வேணாலும் தீபம் ஏற்றலாம், திருக்கோயில் நிர்வாகம் ஏற்றணும், அப்படி ஏற்ற மறுக்கும் பட்சத்தில் பக்தராக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்பது உத்தரவு. 97 கொடுத்த உத்தரவை இருக்கு. அந்த உத்தரவை இதற்கு முந்தைய ஆண்ட கட்சிகள், எந்த கட்சி, அது திமுக, அதிமுக, அறநிலையத்துறை அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்தது, மறந்தது. இப்போ கடந்த வருஷத்துக்கு முன்னாடி இது திருப்பரங்குன்றம் ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு ஒரு இஷ்யூ, இந்த புள்ளி வச்ச கூட்டணி நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பி போய் பிரச்சனை பெருசாச்சு. அப்புறம் அப்துல் சமதுன்னு சொல்லக்கூடிய மணப்பாறை எம்எல்ஏ, அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர், இவங்க வக்ஃபுல எல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்க. மேல போய் பார்த்தாங்க. மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் நாங்க ஆடு கோழி வெட்டுவோம்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பியது இஸ்லாமிய தரப்பு. அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோம்.
அந்த உத்தரவு வந்து இது திருப்பரங்குன்ற மலை தான், இது சிக்கந்தர மலைன்னு அழைக்க கூடாது. மலை மீது இருக்கக்கூடிய தர்கா என்பது இஸ்லாமினுடைய வழிபாட்டு தலம் தான், அது மறுப்பதற்கு இல்லை. அந்த தர்கா வழிபாட்டையே இஸ்லாம் மதம் ஏற்கவில்லைன்னு சொல்லக்கூடிய கூற்றுகள் எல்லாம் நம்ம சொன்னோம். அதன் பின்னர் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில வச்சுதான் நான் வழக்கு தொடுத்தேன். ஆனா இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோயில் அதிகாரின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான உரிமையை கடமையை நீங்க செய்ய தயங்கிய சமயத்தில் உங்களுக்கு நினைவூட்டி நான் ஒரு கடிதம் அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணணும், சரி கோர்ட் ஆர்டர் இருக்கு அதன்படி நான் ஏத்துறேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, நாங்க வழக்கம் போல தீபம் ஏத்திக்கிட்டு தான் இருக்குன்னு எனக்கு ஒரு பதில் அனுப்புறீங்க. அந்த பதில்ல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த மலை மீது வந்து 9 உச்சிகள் இருக்கு. மலையுடைய டாப் ஆஃப் ஹில் வந்து 9 இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய இடம் என்பது இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம். கேட்டா என்ன சொல்றாங்க, அது உச்சி பிள்ளையார் மண்டபம், அங்க நாங்க தீபம் ஏத்திட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. விஷயம் என்னன்னா அதுல பிள்ளையாரே கிடையாது. மலை உச்சியில இருக்கக்கூடியது வந்து தர்கா தான் இருக்கு. அதற்கு கீழே காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்கு. தர்காவிலிருந்து சுமார் 60 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் இருக்கு. அங்க நான் கழுதான் தீபத்தூண் இல்ல, அது வந்து சர்வே கல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, சர்வே கல் ஆராய்ச்சியாளர் அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல, அவங்க எத்தனை கல்ல ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, எத்தனை மலையில போய் சர்வே கல்லா பார்த்து உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி சர்வே கல் ஆராய்ச்சியாளர் சார். அந்த அம்மா சொன்னவன 200 ரூபாய் ஊபி செல்லாம் சர்வேக்கல்னா. இது ஒரு பக்கம் போனோம்னா அடுத்த நாள் கோர்ட்ல வந்து சொல்றானுவோ இது வந்து கிரானைட் கல் அப்படின்னா. 3வது நாள் பெரிய உருட்டு என்னாச்சுன்னா அரசு தரப்புல வாதிட்டவங்க அவங்க சொன்னாங்க இது சர்வே கல்லுன்னு முதல் நாள் சொல்லிட்டாங்க, அப்புறம் கிரானைட் கல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதே தீப தூணு தான் இந்த சமணர்கள் ஈவினிங் ஆச்சுன்னா மாலை நேர படிப்புக்கு விளக்கு ஏற்றிருப்பாங்கிறார். ஒரே கல்லு தான், 3 உருட்டு சார். நான் தீபத்தூண் இல்லைன்னு சொன்னா இந்த கோயில் நிர்வாகம் மேல போய் கட்டையை வச்சு அடைச்சு மறைச்சது. அப்ப எந்த இடம் நான் குறிப்பிடலைன்னு சொன்னாங்க. இவர் வந்து தீபத்தூண்ல ஏத்தணும்னு பெட்டிஷன்ல சொல்லல, நான் சொல்லல தானே, நீங்க எதுக்கு கட்டையை கொண்டு அடைக்கிறீங்க? அப்ப காபந்து பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு இதுதான் தீபம் ஏற்றிய இடம் நீங்களே உறுதி சொல்லிட்டீங்க. இந்த இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்லிய பிறகும் நீதியரசர் நேரடியா போய் ஆய்வு பண்ணிய பிறகும் டிசம்பர் 1, 2025 உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. தீபத்தூண்ல மலையில மேல தீபம் ஏத்தணும்னு சொல்லி பல சான்று ஆவணங்களோடு சொல்றாங்க. கோவில் நிர்வாகம் சரின்னு ஏத்துக்கிட்டு நீதிமன்ற உத்தரவை அதை வந்து சிறமேற்கொண்டு நான் தீபம் ஏற்றேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சார். ஆனா சேகர்பாபு அமைச்சர், இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், கோயில் நிர்வாகத்துக்கும் தர்காவுக்கும் பிரச்சனையும் இல்லை சார், அவ்வளவு சீக்கிரம் தீபம் ஏத்த விட்டுருவோமா நாங்க, சிறுபான்மை பாய்மாரு கோச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சார் நாங்க நீதிமன்ற உத்தரவுல மதிக்கலைன்னு சொல்லி நான் 2ஆம் தேதி மனு கொடுக்குறேன் அவங்கள்ட்ட. ஐயா உத்தரவு வந்துருச்சு, அதை ஏத்துங்கிற வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 3ஆம் தேதி நெய் வாங்குறதுக்கும் துணி வாங்குறதுக்கும் காசு இருக்காதுன்னு சொல்லி அதுவும் 10 லிட்டர் நெய் 20 மீட்டர் துணி தீபம் ஏத்துறதுக்கு கொடுக்குறேன், அதையும் வாங்கிட்டாங்க சார். டிசம்பர் 3, 25 2:30 மணி வரைக்கும் எந்த வேலையும் செய்யல. நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டேன். அப்பவும் என்ன சொல்றாங்க இந்த அரசாங்கம், டிசம்பர் 3 கார்த்திகை 2025 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் விஷயம் இருக்கு, நீங்க அதுக்குள்ளே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்தது செல்லாதுன்னு சொல்லி நீதியரசர்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க. சரி, அப்ப நீதியரசர் சொல்றாரு ரைட் 6 மணி வரைக்கும் ஏத்துவேடா, ரைட் 6:05 விசாரணைக்கு எடுக்கிறேன் நாங்க ஐயா, நான் கோர்ட்ல இருக்கேன். 6:05 விசாரணைக்கு எடுத்தாங்க. உத்தரவுப்படி தீபம் ஏத்துட்டீங்களா? ஏத்திட்டோம். எங்க ஏத்துனீங்க? நாங்க உச்சி பிள்ளையார்ட்ட தீர்ப்பு சொன்னதுபடி தீபத்தூண்ல ஏத்துனீங்களா? உச்சி பிள்ளையார்ட்ட ஏத்தணும் இந்த கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி பலசே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீதியரசர் வந்து கோவப்பட்டு பெட்டிஷனர் உள்ளிட்ட 10 நபர்களுக்கு உரிய பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட பாதுகாப்போடு போய் தீபம் ஏத்துங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நாங்க போகின்ற பொழுதுதான் எங்களை இந்த அரசு நிர்வாகம் தடுத்தது. எல்லாம் மலை மீது தீபம் ஏற்ற போறாங்க, நீதிமன்றம் டிசம்பர் 1 சொல்லிருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏத்துறதுக்கு தரிசனம் பண்றதுக்கு வந்துருந்தாங்க. ஆனா தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கி கலவர சூழலை உருவாக்கி பக்தர்களை வந்து மிக கொடூரமாக ஒரு விதமா நசுக்கக்கூடிய எண்ணத்தோடு இந்த அரசு நடந்துச்சு. காவல்துறை சரி, நீதியரசர் உத்தரவு போட்டாங்கய்யா டிசம்பர் 3. ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் கொடுத்த உத்தரவுக்கு மேல ஒரு மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதிகாரமிக்க ஒரு கலெக்டருடைய உத்தரவு செல்லுமா? சாதாரண உங்களுக்கு எங்களுக்கும் தெரியும் இது செல்லாதுன்னு. ஆனால் வேண்டும் என்று 144 போடுறாரு மதுரை மாவட்ட ஆட்சியர் மிஸ்டர் பிரவீன்குமார்.
எங்களை வந்து தடுக்கிறாரு மிஸ்டர் ஆணையர் லோகநாதன், இனிகோ திவ்யன் என்கின்ற ஒரு டெப்டி கமிஷனர் எங்களை தடுக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்தை மதிக்கிற சட்டத்தின் பிள்ளை. நான் திருமாவளவன் மீறியெல்லாம் அத்துமீறி அடங்குமுறைலாம் சொல்றவன் கிடையாது. நான் சட்டத்தை மதிக்கிற அம்பேத்கரோட புள்ள. நான் நேர போன உத்தரவு கொடுத்தோம். மத்திய பாதுகாப்பு படையோடு வந்தாலும் உங்களை கைது பண்ணுவான், ஏன்னா 144 நடைமுறையில் இருக்குன்னு சொன்னாங்க சார். நாங்க அன்னைக்கு எங்களால மனசு வெதும்பி 10 பேருக்கு கூட அனுமதி இல்லை. சரி 5 பேருக்கு அனுமதி கொடு, அதுவும் முடியாது. 3 பேருக்கு அனுமதி கொடு, முடியாது. ஒரு நபர் மனுதாரரை எனக்கு கூடுன்னு சொன்னோம், முடியாது. நாங்க அடுத்த நாள் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்புக்கு போனோம். அடுத்த நாள் எந்த ஆணையர் எங்களை மறுத்தாரோ அவரே எங்களை அழைச்சிட்டு போன்னு சொன்ன பொழுதும் கூட அந்த உத்தரவையும் அவங்க மதிக்கல. அன்னைக்கு 3வது உத்தரவு மதிக்கல. எங்களுக்கு அப்பீலுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி இனிகோ திவ்யன் டெப்டி கமிஷனர் பேசினாருங்க. ரைட்டுங்க, அப்பீல் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டா சொல்லல. எங்களுக்கு சட்ட உரிமை இல்லையான்னு கேட்டாங்க. நான் எந்த விதமான சட்டத்துடைய விளைவுகளை நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல பொறுமையா பேசினாருங்க. கடைசியில பார்த்தா இந்த தனி நீதி அரசுடைய உத்தரவை மேல்முறையீட்டுக்கு போனாங்க. தமிழ்நாடு அரசு அந்த தள்ளுபடி பண்ணுச்சு. தமிழ்நாடு அரசு மேல்முறையிட்ட இருநபர் அமர்வு தள்ளுபடி பண்ணுச்சு. இதுல GRS சுவாமிநாதன் நீதி அரசருக்கு எதிராக இந்த புள்ளி வச்ச கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்கள் தனிப்பட்ட முறையில சமூக ரீதியாக பேசி அவரை அவமானப்படுத்தி கையெழுத்து வாங்கி பாராளுமன்றம் வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி போனையில இந்த இருநபர் அமர்வு தனி நீதி அரசுடைய உத்தரவை சரின்னு சொல்லிருச்சுல. இந்த 2 நீதிபதிக்கு எதிராக போவீங்களா? சாதிய போகல, ஏன்னா ஏற்கனவே ஒரு கொட்டு வாங்கியாச்சு, திரும்ப போகணும்ல. நீங்க நான் உடனே இந்த மந்திரி என்ன பண்றாரு? சரி, இப்ப இந்த இதெல்லாம் இங்க இருக்கட்டும். எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணுன்றது. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக இருக்குது, இதுக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் நீங்க பிரச்சனை பண்ணல. இப்ப ஏன் ரவிக்குமார் போயிட்டு சார் பிரச்சனை நீங்க ஏன் சார் பாக்குறீங்க? நான் தீர்வு நோக்கி போறேன் சார். சரி, இதுக்கு முன்ன அந்த தீர்வு அப்படியே இருக்குது, இப்ப ஏன் அதை கையில எடுத்துட்டு இந்த பிரச்சனை? ஆமா, நீங்க தானே விட்டா தூங்கும் போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா தூக்கி அமைக்கிருவீங்க இந்த அரசாங்கம் எங்களை. சும்மா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை, முருகன் மலை, ஆற்றுப்படை மலை, முதல் படை வீடு, பாடல் பாடிய திருத்தலம், இந்த திருத்தலத்தையே நீங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி கேரளாவிலிருந்து இஸ்லாமியர் நிறைய வர்றாங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. நீங்க பெயர் மாற்றம் செய்ய துணிகின்ற பொழுது நாங்க எதிர்க்கிறோம், நீதிமன்றத்தை நாடணும். இது முருகன் மலைன்னு உத்தரவு கிடைச்சது, அதே போல இந்த உத்தரவு செயல்படுத்துங்க நாங்க சொல்றோம். இது ஒண்ணும் தவறு இல்லையே. நீங்க என்னன்றீங்க, பிரச்சனை எங்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் இல்ல, அது காலங்காலமா அங்க வந்து நல்லா தான் இருக்கிற அவங்களே சொல்றாங்க. ஆமா, அப்படின்லாம் சொல்றீங்க. யாரு உங்களுக்கு பிரச்சனை பண்ணது? அரசா? அரசு தான் பண்ணுச்சு, திமுக அரசு தான் பண்ணுச்சு. தேவை என்ன வந்தது? முஸ்லிம் மக்கள் எல்லாம் ஒன்னா ஓட்டு போடுவாங்க, சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் காவலர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை நம்ப வைக்கிறதுக்கு இந்த திமுக அரசாங்கம் வீணான இந்த பிரச்சனையை செய்யுது நான் குற்றம் சொல்றேன். சரி, முஸ்லீம் மக்கள் வாக்கு கம்மி, இந்துக்கள் நாங்க 90% அந்த கட்சியை சொல்லிடுச்சு. ஆமா, அப்ப அதிகப்படியான வாக்குகளை பார்க்காம குறைந்த வச்சிருக்கிற வாக்கு வங்கி பார்க்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவா போகணும் சார். இந்துக்கள் இல்ல, உங்களை எல்லாம் நாடணும், உங்க கூட இருக்கணும், அப்பதானே ஓட்டு. அதுதான் சார், எங்கள்கிட்ட வந்து நாங்க அரசியல் ரீதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், இங்க இடிக்குது, சமூக ரீதியா பிரிஞ்சு கிடக்கிறோம். நான் மறுக்கல, எங்கள்கிட்ட உள்ள குறைகளை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். இந்துக்கள்கிட்ட பக்தி நிறைய இருக்குங்க சார், சக்தியா இல்ல சார். நாங்க இந்து சக்தியா இல்ல. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு மையமா இருக்கு. கிறிஸ்தவ திருச்சபைகள் அந்த வாக்கை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு மையமா இருக்கு. என் கோயில் அப்படி இல்லையே. என் கோவில் அரசியல் பேச முடியுமா? அரசியல் பேச நீங்க அனுமதிப்பீங்களா? இந்து கோவில்கள், தேவார கோவில்கள் இன்னைக்கு வியாபாரமா வணிகமாக்கி காசு பணத்தை மட்டும் அடிக்கக்கூடிய நிலையில அரசாங்கம் வச்சிருக்கு. என் கோவில்கள் வந்து வாக்குகளை இந்துக்களுடைய நலனுக்கும் உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் நாங்க சொல்லக்கூடிய சூழல் இல்லையில எங்கிட்ட. அதனால எங்கிட்ட உள்ள குறைகளை நாங்க சரிப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்க தீபம் ஏத்தணும்னு சொன்னோம். தீபம் ஏத்துறதுனால இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எவ்வளவு எங்களை மனநோக செஞ்சீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி இல்லையே அந்த பழக்கம், ஏன் இப்ப ஏத்தணும்? ஏன் இல்லன்னு சொல்றீங்க? இருக்கு. 97 என்ன உத்தரவு கொடுத்தது? ஆமா, உத்தரவு செயல்படுத்த வேண்டியது நீங்க. அதுல இருந்து அப்ப எல்லாம் நீங்க போகல, இப்ப ஏன் போறீங்க? இப்ப ஏன் பிரச்சனை? இப்பவாது போனமேன்னு சந்தோஷப்படுங்க சார். இப்பவாது போனமேன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. இனி 50 வருஷமா கேட்கலையா, என் உரிமையை விட்டுட்டியான்னா இன்னைக்கு கேட்கிற ஒருத்தன் கேட்க கூடாதா? நான் ஒரு பக்தனா கேட்க கூடாதா? எனக்கான உரிமை இல்லையா? ஏன் உரிமைக்கு கேட்கல சார், உங்க உரிமைக்கு கேட்கிறேன், உங்களுடைய சொத்து உரிமைக்கு கேட்கிறேன், உங்களுடைய கோயிலுடைய உரிமைக்கு கேட்கிறேன். இல்லைங்க, இப்ப தீர்ப்பு வந்து 28 ஆண்டுகள் தூங்கிட்டு இருந்துட்டு இப்பெல்லாம் இல்ல, உங்களுக்கு அதை பத்தி சிந்தனை இல்லை, இந்த அரசு வந்துட்டோன்னு நெருக்கடி கொடுக்கணும்னு நீங்க இப்படி எல்லாம் எடுத்துட்டு வரீங்களான்னு தூங்கி இன்னைக்கு விழிச்சிட்டோம். நாங்க வந்து எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம், நியாயமா கேட்க வேண்டிய இந்த அரசாங்கம் போராடணும் சார். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு இந்து போய் போராடணும்னா வெக்கமா நான் நினைக்கிறேன்.
நீ எனக்கான உரிமையை நிலைநாட்டணும்ல. நீதியரசர் விசாரிக்கிற போது சார் ஒரு அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, குன்று இருக்கிறமெல்லாம் குமரன் இருக்க இடம் தான், முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதுக்காக 2 இடத்துல தீபம் ஏத்த முடியும்? எவ்வளவு கொழுப்பு. அப்ப கோர்ட்ல ஒரு நண்பர் சொன்னாரு சார், பரவாயில்ல வக்கீல் வாதாடுறாரு அவங்க தலைவருக்கு அப்படின்னாரு. அவ வீட்டு நினப்பு வந்திருக்கலாம். சரி, முருகன் 2 பொண்டாட்டி அவன் ஊரவே வச்சுக்கிட்டான், உங்களை மாதிரி வச்சுக்கிட்டான். முதல்ல சமத்துவ கல்யாணம் பண்ண எங்க முருகன் தான். உங்களை மாதிரி காலையில் ஒரு வீடு சாயந்தரம் ஒரு வீடு எல்லாம் போலாம். ஏன் கடவுளுடைய உரிமையை, ஏன் பக்தி உணர்வை, என்னுடைய இறை நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தான் சொல்லுங்க சார். அதுல வந்து சட்ட மந்திரி ஐயா ரகுபதினு ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ஏதோ ஒரு ஆண்டு 94 உத்தரவு இல்ல, அந்த உத்தரவு இல்ல இருக்குங்கிற உத்தரவெல்லாம் மறந்துட்டாருங்க சட்ட மந்திரி. இல்லங்கிறதா அவர் சொல்றாரு. ஏன்னா தூங்குறவனை எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமா? கிடையாது. சட்ட மந்திரி ரகுபதி என்ன சொல்றாரு, போனா இருக்கணும்னா போனா சுடுகாட்டுல தான் இருக்கணும், அதுக்காக கண்டத்துல இருக்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப லாஜிக்கான கேள்வி. அப்படின்னா கருணாநிதியை கண்ணமாப்பேட்டில தான் போட்டிருக்கணும். சொல்லுங்க சார். இல்ல அங்கதான் எரிச்சிருக்கு. சாதாரண ஒரு மனுஷன் செத்து போட்டானா கண்ணமாப்பேட்டை தீட்டு போ அப்படிங்கிறான். கருணாநிதிக்கு கண்ணமாப்பேட்டில போட்டு அன்பழகன் அன்பழகன் கண்ணமாப்பேட்டில தான் கிடக்குறாரு. ஏன் ஐயா போட்டிருக்கலாம்ல? அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு திராவிட சுடுகாட்டுல நைட்டோட நைட்டா எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கி அண்ணாதுரை ஜெயலலிதா கருணாநிதி பக்கத்துல போய் போட்டு வைக்கணும் என்ன இருக்கு? திராவிட சுடுகாட்டுல புதைக்கணும்னு சொல்லி கருணாநிதி உயிர் எழுதி வச்சுட்டு போனாரா? கண்ணமாப்பேட்டைக்கு போனா நியாயம். இன்னொன்னு தீபம் ஏத்துறதையும் சுடுகாட்டுல போன இருக்குது ஒப்பிட்டு பேசுறது உங்களுக்கு எவ்வளவு நாக்கொழுப்பு சார். கடவுள் அப்படி விட்டுற மாட்டான் சார், காலச்சக்கரம் சொல்லணும். புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி உங்களுக்கு சட்ட மந்திரி பேசலாமா சார்? சட்ட மந்திரி எவ்வளவு அநியாயமா இருக்கு. ஏன் கோயில் உத்தரவு தீபம் ஏத்தல சார், ஆனா இஸ்லாமிய மக்கள் மேல போய் கந்தூரி கும்பிடக்கூடிய அந்த கள்ளத்தி மரத்துல போய் கொடி ஏத்துனாங்க. எங்களை மறுச்சாங்க, அடக்குமுறை பண்ணாங்க. எந்த போலீஸ் விட்ட மாதிரி உங்களையும் விட்டு இருக்கணும்ன்றீங்க? எங்களை விடணுமே, அவங்கள விட்ட மாதிரி நாங்க ஒப்பிட்டுக்கு சொல்லல. என்ன தடுத்தீங்கன்னா அவனை தடு, என்ன தடுத்து அவனே விடுற. இது என்ன மதசார்புன்னு கேட்கிறேன் நான். உள்ளூர் மக்களை கைது பண்ணாங்க சார். எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப ஒரு கண்ணில் வெண்ண மறுகண்ல சுண்ணாம்பா இல்லையா சார்? சரி, இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கிற விஷயம் தான். இப்ப கரண்டா என்னன்னா, அரசு தரப்புல மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் 144 போட்ட விடயத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது என்ன நடந்தது? இதுல என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடந்தது. நேற்று நடந்தது என்னன்னா சார், நாங்க தொடுத்த வழக்கு, இந்த கோர்ட் உத்தரவு, நீதியரசர் உத்தரவை செயல்படுத்த மறுத்த கமிஷனர், கலெக்டர், கோயில் அதிகாரி, காவல்துறையில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர், இவங்க மேல வழக்கு தொடுத்தாங்க, அவமதிப்பு வழக்கு. அதனுடைய 3வது விசாரணை தான் நேற்று வந்தது. நான் நீதிமன்றத்துடைய எந்த விதமான எதிர்விளைவுகளையும் சந்திப்பேன்னு வீர ஆவேசம் பேசிய எங்க அப்பா ஸ்டாலின் அரசு நேத்து படுத்தே விட்டான் ஐயாங்கிற மாதிரி சரண்டர், நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு பண்ணிட்டாங்க. இதுல வந்து நீதிமன்ற உத்தரவுல நீதியரசர் நேற்று என்ன சொல்லிருக்காருன்னா, கமிஷனர் மற்ற இவங்களுக்கு எல்லாம் நான் வந்து விதிவிலக்கு கொடுக்குறேன், ஆனால் 144 போட்ட இந்த ஆட்சியரை வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க சார். கொஞ்சமாவது கூச்சனாச்சு வேணாமா சார்? கோர்ட்டுக்கு வரும்போது அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா வர்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? எந்த நீதியரசர் எந்த உத்தரவு கொடுத்தாலும் நாங்க மதிக்க மாட்டோம், அதை எதிர்கொள்வோம், மறுப்போம். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் ஒருத்தர் போடுறாருங்க, அந்த உத்தரவை நான் ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்ப இது வந்து மிகப்பெரிய நீதித்துறைக்கு விடப்பட்ட சவாலுங்க சார். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு வந்து தீர்ப்பாயிருச்சுன்னா வரட்டேன், நான் 144 போடுவேன், கேட்டா 6 மாசம் கழிச்சு உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு அப்பாலஜி கேட்டு போயிருவோம். சாரி, அவன் மன்னிப்பு கூட கிடையாது, வருத்தம் தெரிவிக்கிறாங்களாம். இவங்க வருத்தத்தை வந்து நாங்க என்ன பண்றது? இந்த உத்தரவுப்படி தீபம் ஏற்றல. ஏன் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்தது? நீ என்ன நெருக்குனாங்க அரசு தரப்பு? என்ன கேள்வி நீங்க வச்சிருந்தீங்க? நாங்க கேள்விதான். நீங்க வந்து உத்தரவு, தனி நீதி அரசருடைய உத்தரவு நடைமுறையில் இருக்கு, அவர் உத்தரவுக்கு தடை கேட்டு மேல்முறையிட்டு போனாங்க. ஐயா ஜெயச்சந்திரன் திரு ராமகிருஷ்ணன் அமர்வுல தள்ளுபடி ஆயிடுச்சு, அரசுக்கு தொடுத்தது தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த ஒரு நபர் தனி நீதி அரசருடைய உத்தரவே செல்லும்னு ஆயிப்போச்சு. உடனே நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொன்னாங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல கேவி போட்டு வச்சாச்சு, இந்த அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு வந்தா என்னுடைய கருத்தை கேட்காம எந்த உத்தரவும் போடக்கூடாதுன்னு வாடிவாசல்ல மாடுக்கு காத்திருக்கிற மாதிரி நான் காத்து கிடக்குறேன். இந்த டெல்லி ஜல்லிக்கட்டுக்கு இந்த கோர்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்துச்சுன்னா நாங்க பிடிச்சுப்போம் சார். தனி நீதி அரசர் ஐயா ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த உத்தரவு உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, ஐநா நீதிமன்றம் போனாலும் அதுதான் செல்லும். இவங்களை வர சொல்லுங்களேன், உச்ச நீதிமன்றத்துக்கு நான் போயிட்டேன், வர சொல்லுங்க, வரவே மாட்டாங்க.
நிச்சயமா அந்த மலையில தீபம் ஏத்தாம நாங்க விட போறது கிடையாது. சரி, அதுங்க இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போகல, நீங்க கேவியட் மனு போட்டு வச்சிருக்கேன். இப்ப அவங்க அப்படியே அரசு தரப்புல இருக்கிறாங்க. ஆமா. இங்கேயும் அந்த மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து சரண்டர் கேக்குறாங்களா, மன்னிப்பு அது என்னத்துக்கு நடக்குது? அதுதான் நாங்க உத்தரவை நீதியரசருடைய உத்தரவை நாங்க வேண்டுமென்றே நாங்க நடைமுறைப்படுத்தல, தடுக்கணுங்கிறது எங்க நோக்கம் அல்ல. ஐயா, உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி அன்னைக்கு கூட்டம் இந்த மாதிரி கிரௌட் வந்தது, அதுக்காக நாங்க 144 போட்டோம், மதக்கலவர் வந்துருன்னு சொன்னாங்க. நீ 144 போடுறதுக்கு அவசியம் இல்ல. பக்தர்கள் மலையில தீபம் ஏத்தியாச்சுன்னா அரோகரா கோஷம் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட போறான். நீங்க தடுத்தது பேரிகார்டு போட்டு தேவையற்ற நெருக்கடி கொடுத்ததுனாலதான் ஒரு விதமான எதிர்ப்பு சூழல் உருவாக்கியது நீங்க. வந்த பக்தர்களை வண்டியில ஏத்துறது நீங்க, கைது பண்ணது நீங்க. இவ்வளவு சிக்கலுக்கு காரணம் அரசு தான். பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம், நீங்க தேவையில்லாம இந்த அரசை ஒரு நோக்கத்தோடவே கார்னர் பண்றதான்னு தோணுது சார். இல்ல, 400 கோயில்களுக்கு மேல, 4000 கோயில் 400 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு பண்ண அரசு திமுக. கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் தான் அவங்க முன்னெத்தியர், அவங்களுடைய அந்த கட்சியினுடைய வழிகாட்டி. ஆனாலும் நாங்கள் மக்களுடைய இதை மதித்து இப்படிலாம் செய்கிறோம். இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறது 400 கோயில்களுக்கு மேலே இந்த குறுகிய காலத்தில் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க. 4000 கோயிலுக்கு மேலே புதுப்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8000 ஏக்கருக்கு மேலே இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த மீட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இதுக்கு மேலே என்ன செய்யணும் சார்? இப்படித்தான் வெளியில எல்லாம் தெரியுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாது மாதிரி இருக்கணும். எங்களுக்கு ஆமா, திராவிட சாயத்தை அப்படியே பூசி, ஐயோ அப்பா அரசு ஆலயங்களை செழுமை செய்த அரசு யாரு? எங்க அண்ணன் செயல் பாபு. இல்ல, அதான் இப்ப நடத்திருக்காங்களே, நடத்துறாரு. செய்திருக்காங்க. உங்களுக்கு செய்தி சொல்றேங்கய்யா. இந்த அரசாங்கம் திமுக அரசு பதவிக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கோவில்களில் இருந்த இருப்பு பணம் எத்தனை 100 கோடி, எத்தனை 1000 கோடி. இந்த 4.5 வருஷம் 4.5 வருஷம் இன்னும் ஒரே ஒரு அமாவாசை தான், அப்புறம் தர்ப்பணம் பண்ணிடலாம். இதுக்கு புரியுதுங்களா? இந்த முடிய போற இந்த அரசாங்கம் இன்னைக்கு எவ்வளவு கோவில்ல இருப்பு பணம் இருக்கு? ஏதாவது ஒரு வெளிப்படையா இருக்கா? 4000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரு கோவில் கூட தமிழ்நாடு அரசாங்கத்தால் கும்பாபிஷேகம் செய்யப்படவில்லை. தமிழ்நாடு அரசு பணத்தை போட்டு செய்யல. இல்லை, வேற எப்படி செய்யறது? எல்லாமே ஏகல வேலையா போல, ராம ரவிக்குமார் போல, முருகேச மாதிரி, உபயதாரர்கள் கொடுத்த பணத்தை வச்சுதான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க. அது எப்படி எழுதி வாங்குவாங்க தெரியுமா? நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்து பெரிய நீங்க திருப்பணி செம்மல்ல உங்களை வெளியில சொல்லுவோம். ஆனா உங்கள்ட்ட A4 ஷீட்ல எழுதி வாங்குவோம், இந்த கோவில் திருப்பணிக்கு நான் செய்வதனால எந்த விதமான முன்னுரிமையும் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட எழுதி வாங்கிடுவோம். சரிங்களா? உங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு நீங்க இறைவனுக்கு செய்யணும்ட்டு நீங்க மனசு சந்தோஷமா செய்வீங்க. ஏதோ புண்ணியம், நம்ம அப்பா பத்த புண்ணியம் கோயிலுக்கு செஞ்சிருமியா அப்படி நீங்க செய்வீங்க. உங்கள்கிட்ட சொல்றது மாதிரி வசூல் பண்ற மாதிரியே ஒரு அதிகாரி என்ன பண்ணாரு, வாங்க சார், அதுக்கு அது பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார், டெக்னிக்கா எப்படி எல்லாம காசு வாங்குவாங்க, கணக்குல இருக்காது. நான் சொல்லல, நீங்க சொல்லிவிட்டிய. புரியுதுங்களா? அப்படித்தான் இந்த நிலவரம் இருக்கு. இதுல நீங்க கஷ்டப்பட்டு இப்ப உதாரணமா திருச்செந்தூர்ல சிவநாடார் ஐயா 150 கோடி கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்களா? இப்ப திருப்பணி செய்யறாங்கன்னு சொல்றீங்கல்ல 4000 கோயிலுக்கு. இந்த 4000 கோயில நீங்க போய் பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினா என்னமோ ஸ்டாலின், அப்புறம் சேகர் பாபு, அப்புறம் அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய மாவட்ட மந்திரி, அப்புறம் அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய அதிகாரி, எல்லாமே அறநிலையத்துறை அரசு சார்ந்த ஆட்களுடைய பேரை பூரா கல்வெட்டுல பதிச்சு ஒட்டி வச்சிருவான். கல்வெட்டுல ஓட்ட ஒரு நபர் 1 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொடுத்திருந்தான்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சார். அப்ப இதுலயும் மோசடி நடந்திருக்கு சார். கல்வெட்டு பூரா அப்படியே நாங்க வரலாற்றை உருவாக்குவது. இந்த வடிவேல் சார் படம் பாத்தீங்களா நீங்க? இம்சிஆர்எஸ் 23ஆம் புலிகேசி கட்டுக்கட்டா உடம்பு வச்சு அப்படி இப்படி ஜிம்பாடி போடுவான். போயிடுற 100 வருடம் கழித்து வரப்போகிற நமக்கு தெரியவா போகிறது, இது வைத்த உடம்பா வரைந்த உடம்பான்னு சொல்லி நீங்க 4000 கோயில கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு ஸ்டாலின் பெருமையா சொன்னீங்கல்ல. அரசு பங்களிப்பு என்ன? எத்தனை 1000 கோவில்கள்ல விளக்கு இல்லை, வழிபாட்டு இல்லை. 40,000 கோவில்கள்ல 10,000 கோயில பட்டியலே காணாம். மன்னவர்கள் கட்டிய கோவில் கல்லு புல்லும் பொதருமா கிடக்கு, மண்டி கிடக்கு. அங்கெல்லாம் சேகர் பாபு போக சொல்லுங்களா? திருப்பதி மாடல் பண்றேன்னு சொல்லி திருவண்ணாமலையை ஆந்திரா மாதிரி ஆக்கிவிட்டிய. என்ன ஆக்கிட்டீங்க? ஆந்திரா மாதிரி. ஏமண்டி, ஊரு ரண்டி ஜர்கண்டிங்கிறான். என் ஊர் அண்ணாமலையார் நீங்களும் நானும் போய் பார்க்கணும்னா ஒரு நாள் காத்து கிடக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எத்தனை மொழி திட்டம் சார் இருக்கு? என்ன கொள்கை சார்? ஒரு மொழி தான். 2 மொழி சார். ஆங்கிலம் கூட சேர்த்து சொல்றாங்க சார். வைக்கிறது தமிழ்ல. நீங்க தயவு செஞ்சு திருவண்ணாமலை போங்க, உங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அது.
5 மொழியில போர்டு வச்சிருக்கோம் தெரியுமா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி. பக்தர்கள் வராங்கங்க. அவங்களுக்கு இப்ப நாங்க வந்து திருப்பதிக்கு போறோம். திருப்பதியில தமிழ்லயும் அங்கங்க பேர் வச்சிருக்காங்க. அங்கங்க. ஆமா. அங்கங்க. ஆமா. நீங்க திருவண்ணாமலை கோயில்ல உள்ளூர்காரனே போக முடியல. அங்க பாருங்க, ஏவாவேலுடைய ஆட்கள், அண்ணன் சேகர் பாபுடைய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. நிலமும் கூட எல்லாம் கைப்பற்றிதான் சொல்லி. ஆமா. இந்த நிலங்கள்லாம் நீங்க சொல்றீங்களா இவ்வளவு காசு இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வந்திருக்கிற மாதிரி. எங்க போய் இங்க இருந்து போயிடும் பணம். அங்க இருந்து திரும்ப வந்து வாங்கி போட்டு உட்காந்துட்டு போடுவோம். இந்த நிலமெல்லாம் மீட் டவுன்ஸ் சொல்றீங்களா சார்? ஆக்கிரமிப்புக்கு உதவி அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆக்கிரமிச்சவன் யாரு? நீ ஒழுங்கா இருந்தா எவன் ஆக்கிரமிக்க போறான்? சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த நிலங்கள்லாம் போயிருக்கு. உண்மையா இல்லையா சார்? சொல்லுங்க. இப்ப ஒரு புதுசா ஜீவோ போட்டிருக்காங்க சார். ஒரு கோவிலுடைய இடத்துக்கு பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இன்னும் வெளியில தெரியாது. இப்ப சிட்டிக்குள்ள ஒரு ஏக்கர் பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 ஏக்கருடைய மதிப்பு இங்க 100 கோடி இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேண்டப்பட்ட ஊப்பி அப்படின்னா, அண்ணா இதை எடுத்துக்கிறேனே பார்த்தனே அப்படின்னா, சரிப்பா எடுத்துக்கப்பா, என்னப்பா பண்ண போறேன்? நான் காம்ப்ளெக்ஸ் பண்ண போறேனே. சரி. அப்படியே அந்த திருவண்ணாமலை பக்கத்துல ஏக்கர் 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு 20 ஏக்கர் கொடுத்துறேனே அப்படின்னு நீங்க சொல்லிட்டா, சரிப்பா 2 கோடி. இங்க சொத்து 100 கோடி. 1 ஏக்கருக்கு 20 ஏக்கர் கொடுத்த புண்ணியவான அப்படின்னு உங்களை வந்து பெருமை பண்ணுவோம். இது பரிவர்த்தனை பண்ற வேலை. அந்த வேலை இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. நிறைய செய்துட்டு இருக்கு. ஆமாங்க. அதிக தொகை உள்ள இடத்த கொடுத்துட்டு வெளியில எங்கன்னா ஒரு இடத்த கம்மி விலையில வாங்கிட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைங்க நடந்துகிட்டு இருக்கு சார். இறுதியா அப்போ ஒரு கேள்வி வந்து, இங்க போய் கடைசியா வந்துட்டு பேரறிஞர் அண்ணா மேல வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கு காலையில தினமலர் கட்டுரையை படிச்சேன். தேவச சோறு அரசு பணத்துல கொடுக்காம எங்கள் பணத்தில் மக்களோட இந்து மக்களோட பணத்துலேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கடுமையான ஒரு அறிக்கை. என்னென்னா, கோயில்களில் இன்றைக்கி அவருக்கான சிறப்பு பூஜை, சிறப்பு வழிபாடு, அன்னதானம், அண்ணா பெயரில். இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு ஏன் பெரியாருடைய கொள்கை வழியில் வந்தவங்க இருக்கு. பெரியாரை கடுமையாக விமர்சிச்சு, நான் ஒருவனே தேவன் ஒன்றே குலன்னு எடுத்துக்கிட்டு தானே வரேன். யார் திருமூலருடைய வார்த்தை? அதுவும் கூட உங்க வாக்கு கிடையாது, திருமூலர்கிட்ட எடுத்துக்கிட்டது. இன்னும் சொல்லணும்னா திருடுக்கிட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அண்ணா சொன்னார், அன்றே சொன்னார், நன்றே சொன்னார், இன்றே சொன்னார், அன்றே சொன்னார், நீங்க சொல்லிட்டே போவீங்க. அண்ணாதுரைக்கு நினைவு நாள்ல சோறு போடுறது நான் எதிர்க்கல. தவசத்துக்கு சோறு போட்டுக்கோங்க, நல்லா போடுங்க, வட பாயசத்தோடு போடுங்க, அறிவாலயத்துல போடுங்க. அறிவாலயம் பணத்துல போடுங்க, அறிவாலயத்துல போடுங்க. அது யார்ட்டெல்லாம் போடட்டும். திமுக காசுல போடுங்க. கட்சியில கிளை கழகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கிளை கழகத்துல சோறு போடுங்க. என்ன ஜீவோ போட்டிருக்கீங்கன்னா சார், பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு, கோவிலுக்கு வரக்கூடிய அந்த வஸ்திரங்கள், சேலை, ஏழைகளுக்கு, குறிப்பாக பட்டியல் மக்கள் பங்கேற்கணும் அந்த விருந்துல. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மந்திரிகள் எல்லாம் பங்கேற்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறீங்கள. இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், எங்க ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் யாருக்கான அரசு? மதசார்பற்ற அரசு. என் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த காணிக்கு பணம், என் கோவில்னா உரிமையில சொல்றேன். நீங்களும் நானும் போய் உண்டியில ஒரு 100 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபான்னு போடுறோம்ல, கோயில்ல ஒரு வேலை விளக்குறியாதா? 4 கோயில் உடஞ்சு போயிருக்கு, அதை சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உண்டியில என் பிரார்த்தனைக்கா போடுறோம். இந்த காசை பூரா எடுத்து நீங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு வட்டி எடுத்து திங்காம, இல்ல வட்டி எடுத்து கோயில நீங்க நலன் செய்யாம, ஜெயலலிதா 2002 கோவில்ல அன்னதான திட்டம் தொடங்கினாங்க. 70 பேர் 50 பேர் தொடங்கியது இன்னைக்கு 500 பேர் 700 பேர்னு போயிருக்கு. சில கோவில்கள்ல 4 முழுக்க அன்னதானம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல அன்னதானம் போடுங்க இடம் இருக்கு, எல்லாருக்கும் பொதுவா போடுங்கன்றது. ஆமா, இது என்ன சிறப்பா பெயர்ல. சரி, இன்னைக்கு அண்ணாவுக்கு செய்த மாதிரி நாளைக்கு கலைஞருக்கு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இருந்த பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இவங்க நிறைய முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. பக்தவச்சலம், நாங்க இப்ப அவங்க பேருக்கும் அன்னதானம் பண்ணலாம்ல. போடணுமா? போடணும்ல. போட மாட்டோம்ல. எங்க அண்ணா காஞ்சிபுரம் தந்த அந்த காஞ்சி தலைவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாத்திர நினைவு நாள் சோறு போடுறதுக்கு ஒரு 5000 கோடி டெபாசிட் பண்ணு கோயில்ல. போடியா வருஷத்துக்கு ஒருக்கா, தினசரி கூட போடு. கோயில் பணத்தை எடுத்து நீங்க ஏன் போடுறீங்க? சரி, இதை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஏதாவது நீங்க வந்து நடுநிலையாளர், எங்களுக்கு மூத்தவர், பத்திரிகையாளர், உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. மசூதி சர்ச்சுகள்ல என்னைக்காவது அண்ணாத்துறைக்கு சோறு போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா சார்? அவன் போட்ட அனுமதிப்பானா சார்? முஸ்லீமும் கிறிஸ்தவன் அனுமதிப்பானா சார்? இயேசுவுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, கேக்கு திங்கி போது சாப்பிட்டு வருவாங்க. அண்ணாத்துறைக்கு ஏன் போடணும்?
ஒண்ணு இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்கிற மாதிரி இஸ்லாமிய சமய அறநிலையத்துறை, கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறைன்னு உருவாக்கி சர்ச்சை மசூதி அரசாங்க கண்ட்ரோல்ல கொண்டு வா. இல்லன்னு எல்லாத்தையும் விட்டுடுங்கிறேன். ஒருத்தர் மட்டும் நீ எதுக்கு வச்சுக்கிற? எங்களை மட்டும் ஏன், இந்துக்களை மட்டும் நீ ஏன் லவ் பண்ற? அரசாங்கம் அதீதமா அன்பு வச்சு என் கோயிலை மட்டும் நீ வச்சுக்கிறேங்கிற? ஏன் அவங்களும் கண்ட்ரோல்? சொத்து இருக்குது, அதனால அதை பாதுகாக்கணும். ஏன் நீங்க எடுத்துட்டு சர்ச்சில் பூரா சொத்துக்கு வழி இல்லாம இருக்காங்களோ? சென்னையோட மையப்பகுதி எங்க சார் இருக்கு? கத்தீட்ரல் எங்க இருக்கு சார்? நீங்க மெரினா போற வழியில் இருக்குது சாந்தம் எங்க சார்? அதெல்லாம் குடிசையா சார்? வருமானம் இல்லையா சார்? வருமானம் கொளிக்கக்கூடிய சர்ச்சுக்கு அள்ளி கொடுக்குது இந்த அரசாங்கம். எங்க சர்ச்சை மேம்பாடு செய்ய, மசூதியை மேம்பாடு செய்ய அள்ளி கொடுக்குது அரசு. எந்த பக்கம் குறை வைக்கல உங்களுக்கு? 4000 கோடி கிட்ட பராமத்து பண்ணி. மதசார்பற்றுன்னு பேசாதங்கிற நீ, மதசார்பற்றுன்னு பேசாத. இந்து விரோதம் சொல்லு, இந்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லு. ஒரு எண்ணு வெண்ண மறுகண்ணு சுண்ணாம்பு எதுக்குன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அனுமதிச்சிட்டோம்னா சார், நம்ம பேரங்காலத்துல என்ன ஆகும்னா, இந்த 63 நாயன்மார் இருக்காங்க பாருங்க, 12 ஆழ்வார் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் முதல் பிரகாரத்துல வச்சிருவாங்க. திரை போட்டுட்டு ஈவேரா இவனை பெரிய தாடி வச்சிருக்காரு, அப்புறம் அண்ணாதுரை, அப்புறம் கருணாநிதி, அப்புறம் ஐயா ஸ்டாலின், அப்புறம் சுபவீரமாட்டியன், கீனா வீரமணி, இப்படி இந்த யாரெல்லாம் இன்னைக்கு 200 ரூபீஸுக்கு திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த தெய்வ தமிழகத்தை, இந்த திராவிட தமிழகத்தை, திராவிடர் மாடலுடைய எங்க தெய்வ அருளாளர்கள் இவர்கள் தான் நாயன்மார்கள் அப்படின்னு நிறுவுவான் சார். இந்த பொய்ய நிறுவுறதுக்கு நான் அனுமதிச்சிட்டேன்னா அது முறையே கிடையாது. என் சமயத்துக்கு செய்யற துரோகம். யாரும் பேசாத நேரத்துல ஒருத்தன் கத்துனாயா, ஒருத்தன் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினாயான்னு இருக்கட்டும், அதுக்காக நான் வம்போட இருக்கிறேன். அதுக்காக தான் அண்ணாவுக்கு சோறு போடுறதை எதிர்க்கிறீங்க. அண்ணாவுக்கு அறிவாலயத்துல சோறு போடு, என் கோயில் காசுல எனக்கானதுல போடாதங்கிற. இடிஞ்சு போன கோயிலை கட்டி எழுப்பு, விளக்கு போடு. இந்த வஸ்திரம் சேல துணிமணி எல்லாம் நல்ல ஒரு கோவில்ல, ஒரு வஸ்திரம் இல்லாத கோவிலுக்கு சாமிக்கு கொடு. சாமிக்கு கொடுக்கறத விட்டுட்டு ஆசாமிக்கு எது கொடுக்குறிய? ஏன் சார் கொடுக்குறீங்க? இது நியாயமா சார்? நான் பொதுவா கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷனா கேட்கிறேன் சார். இதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், கோவில்கள்ல இந்த அரசாங்கம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்குது. சாமி படம் இருக்கோ இல்லையா சார்? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் படம் இருக்கு, முதலமைச்சர். அதுவே தப்புங்கிற. கோவில்ல இலவச திருமணம், இலவச கல்யாணம் பண்றாங்க. யாரு காசுனா கோவில் காசு. ஏழை மக்களுக்கு நாங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம். ரைட், சட்டத்தில் இருக்க வச்சுக்கோங்க. சாமி படத்தை போடு. கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா சார், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஓனரு அரசாங்கம் கிடையாது, கோயில் தான். வடபள்ளி முருகன் கோயில் இருக்கு, அவன் தான் ஓனரு. கற்பகாம்பாள் மயிலாப்பூர்ல கபாலி இருக்காருன்னா அவர் தான் ஓனரு. திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார் ஓனரு, பழனிக்கு முருகன் ஓனரு. இந்த ஓனர்கள் மீது, இந்த உரிமையாளர்கள் மீது நீங்க வந்து ஆளுமை செலுத்துவதற்கு இந்த அரசுக்கு துளிய அதிகாரம் கிடையாது. என்னுடைய வழக்கு இந்த இடத்துல முதலமைச்சர் படம் வைக்கிறதுல என்ன தப்பு? முதலமைச்சர் கட்சியில வச்சுக்கோங்க சார். நாட்டுக்கு முதல்வருங்க அவர். நாட்டுக்கு முதல்வர் கிடையாது, என் கோயிலுக்கு நீ முதல்வர் கிடையாது. எங்களுக்கு மூலவர், எங்கள் கடவுளர், எங்களுடைய டெய்டி அவர் தான் எங்களுக்கான கடவுள். கடவுளுக்கு இணையானவரா நீங்க? உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பெண், டெங்கு மலேரியா கொசு அப்படிம்பாரு, இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொல்றாரு. அவர் படம் எதுக்கு போடுற? என் கோயில் எதுக்கு போடுற? ஏன் உங்ககிட்ட சனாதனம் இல்லைன்றீங்களா? சனாதனம் இருக்கட்டும், அதை அழிப்புன்னு சொன்னவனுக்கு எதுக்கு போடுறான்? அண்ணாதுரை தான் சொன்னாரு, கம்பராமாயணத்தையும் பெரியவனாத்து ஒழிப்பேனாரு, தீ பரவட்டும்னாரு. நான் இந்து இல்லைன்னாரு. சொன்னாரு இல்லையா சார்? சாமிகளை விமர்சனம் பண்ணாரு சார். இப்படி இந்து தெய்வங்களை இழிவாக பேசிய ஒரு நபருக்கு என்னுடைய கோவிலில் நினைவு நாள்ல பூசை பண்ணி சோறு போடுங்கிற அவசியம் ஏன்? ஏன்? சரி, அதே அண்ணாதுரை மகன்கள் இருந்தாங்கல்ல, ஒருத்தர் தற்கொலை பண்ணி விட்டார்ல, இந்த திமுக ஏதாவது அவளுக்கு இருக்கும்போது காப்பாத்துனீங்களா? இருக்கின்ற தலைவனுக்கு இருக்கும்போது அவனுக்கு உழ வைப்பிய, பொழப்பட உழ வைப்பிய, செத்த பிறகு செல வைப்பிய. இதுதான் உங்க திராவிட மாடல். அந்த பரிமளம் என்கின்ற ஒரு மனிதன் மரணித்து போவதற்கு திமுக ஏதாவது அவனை காப்பாத்திருக்கா? அல்ல அண்ணாதுரை குடும்ப தலைவனாவது அந்த கட்சியில இருக்கிறானா? கிடையாது. எல்லாம் கழகம் ஒரு குடும்பம், கழகம் நம் சொத்து. அதை நம்பிக்கிட்டு இருக்கான் இந்த திமுக பித்து. நல்லது, நான் மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க. இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள்
இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, இப்ப நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லுது, சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க, இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு, இதுதானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லும். எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க, பணம் கொடுத்துதான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?